கவிதை கூட வேண்டாம், ஒரே ஒரு சொல்ல மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு நாடகமா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். மேகம்னா மேகக்கூட்டங்களுக்குள்ளேயே நம்ம இருந்த மாதிரியும், ஒரு கடல்னா கடற்கரையிலேயே நம்ம அமர்ந்திருந்த மாதிரியும், அந்த அந்த இடத்த அப்படியே கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப அற்புதமான விதம். அதுக்கு எல்லாமே எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது அதுல அற்புதமான விஷயம். அலை கரை சிலிக்கும் இடத்தில் ஒரு மோகம் காத்திருக்கிறது. அந்த லைன்ஸ் எல்லாமே நிறைய அதை யோசிக்க வச்ச லைன்ஸ் நிறைய இருக்கு. நான் நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணேன். நல்லா அவங்களோட அந்த தேர்வு ரொம்ப சிந்திக்க வைக்கிற தேர்வான காலத்தை அலட்சியப்படுத்தி அலைகிறது. அவற்றின் கீழ் பருவங்கள் உருவாகி அழிகிறது. மேகங்கள் பொதுவாக அமர்கின்றன மேகங்களைப் போல. ஆனால் அவை எந்த இதையும் வேட்டையாடுவதில்லை. வாழ்க்கையோடு இந்த கவிதையை ஒட்டி நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையா இந்த நாடகத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த வாழ்க்கையில் இதுவாக நின்று நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது உண்மையில அது இல்லைன்னு சொல்ற இடம் ஒரு இடம் வரும். கடற்கரை என்றும் வாசிப்பதில்லை. அது இரவு அருந்த இன்னும் நீண்டு கிடக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப உள்வாங்கி அது ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த கவிதை வரிகளோட பொருத்தி அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக் ஆகட்டும், பறவைகள் சத்தம், கடற்கரைகள் சத்தம், இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பும் முயற்சியும் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நிஜமானே ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு வணங்கத்தக்க விஷயமா கூட நான் நினைக்கிறேன். இந்த சாம்பல் நிற மேகங்களுக்கு உணர்ச்சி இருப்பதில்லை. அவை பிறப்புக்கோ இறப்புக்கோ சாட்சியா இருப்பதில்லை. அவை யாருக்காகவும் தங்கள் மழையை வைத்திருப்பதில்லை. நிறைய ரொம்ப கூர்ந்து கவனிச்சுன்னா ரொம்ப உன்னிப்பா சில விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய அளவுல தான் இருந்திருக்கும். மேலோட்டமா பாக்குறத காட்டிலும் இன்னும் டீப்பா நோட் பண்ணோம்னா அது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கிறமான ஒரு பிளே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. கவிதை புத்தகத்தை முழுசா படிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அழுவது பழக்க தோஷம் தான் அன்றி நேரில் அவற்றின் துக்கம் அவற்றுக்கானதாய் மட்டுமே. சதீஷ் சொன்ன மாதிரி முதல் நாங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் 10ஆவதா நாங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்குமே எங்களுக்கு வேற விதமா தோணும், வேற மாற்றமான கருத்து உள்வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கிறோங்கிறதுக்கு சான்று அதாங்க. இந்த ஜென்சி கல்ச்சரில் வந்துட்டு இந்த தியேட்டர் சொன்னால் புரியுறது இல்லை. அதனால் பேப்பரை ஆட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக நீ பண்ணால் தான் இன்டர்னல் மார்க் 50 மார்க்கு, எக்ஸ்டர்னல் வந்து ரைட்டிங் 50 மார்க் அப்படின்னு வச்சுட்டேன். அதனால் வருஷம் கம்பல்சரி இங்கே வந்துடுறாங்க. சதீஷ் ரொம்ப நல்லா கைட் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. கரையை சந்திக்க காதலி போல வருகிறது. எதிரி போல பிரிந்து செல்வதற்கு அலை தான் நகர்வதாக உணர்வதில்லை. கடலும் நிலம் சந்திக்கும் இடத்தில் நீ நடந்த அந்த பாதையில் நீ நிஜம் என்று நம்பிய கோடு இப்போ மறைந்து விட்டது. காதலி அப்படின்னா காதலியோட இந்த நாடகத்தை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் பாருங்க. ஒரு படிப்பு அப்படின்னா படிப்போட எப்படி ஒப்பிட்டு பார்க்க, இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது மாதிரியான நாடகங்கள் ரொம்ப எளிமையா நமக்கு புரியறது மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த நாடகத்தை பற்றின சின்ன எனக்கு தோன்றது என்னன்னா, இது 2 வகையில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் இதை நான் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சேன்னா, பஞ்சபூதங்கள் பற்றி பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஏன்னா வானம் கடல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் அப்படி நினச்சேன். ஆனால் அது என்னோட எதிர்பார்ப்பு மீறி இருந்தது, வேற ஒரு கோணத்துக்கு இருந்தாங்க. சடனாக எனக்கு கனெக்ட் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகத்தை பற்றி அவங்க பேசுனாங்க. மேகம் வந்து சுவடுகள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லும்போது எனக்கு கனெக்ட் ஆனதுன்னா, தம்மப்பதம் புத்தரோட வழியை பற்றி எனக்கு நிறையா சொல்லியிருக்கணும், இன்டெரக்டாக சொல்லியிருந்தாங்கங்கிறது எனக்கு தோணுச்சு. 2வது பார்த்தீங்கன்னா கடல் பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. எனக்கு 2 இடத்துல கனெக்ட் ஆச்சு. முதல் விஷயம் என்னென்னா பைபிள், 2வது பகவத்கீதா. பைபிளையும் கீதையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் வந்து மனிதர்களுடைய பிறப்பை பற்றி பார்த்திங்கன்னா அலைகள் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடல் தான் நிரந்தரமானது.
இவங்க கடலில் தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லும்போது கடல் நான் அப்படின்னு உணர்ந்துட்டாலே வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும். அது நிறைவடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் இன்னும் அலையாவே நினைக்கிறது தான். அதை பற்றி சொன்னது ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதை பற்றி நான் நிறையா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாணவர்கள்கிட்ட. ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. மேகங்கள் உயிர்ப்பிக்கும். நீங்கள் நாடகத்தை பார்க்குறப்போ மேகங்கள் பக்கம் உயிர்ப்பிக்கும், மோகங்கள் உயரி பறிக்கும். அதை கரூரில் பார்க்குறேன். 7வது வருஷம் நாடகம் இங்கே நம்ம நாடகத்தினுடைய 7வது வருஷம் முடிஞ்சிச்சு. அங்கே தொடங்குது. 1 வருஷம் 2 வருஷமாயி 2 வருஷம் 3 வருஷமாயி இன்றைக்கு 7வது வருஷத்துக்கு போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு நான் முத்துசாமி அவர்களுடைய நினைவு. அவர் நாடகத்துறையின் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக உருவெடுத்து நிற்கிறார். இந்திய அரசாங்கமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி பத்ம விருதுகள் கொடுக்குற இடத்துக்கு உச்சத்துக்கு அவர் போறார். இந்த நாடக வடிவத்தை நீங்க கொண்டு வருவதற்கு இனி தொடர்ந்து கொண்டு போவதற்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்ன வாக்கியம் என்னன்னா, இதைனா நாடகத்தை இதை நான் செய்யாவிட்டாலும் தொடர்ந்து செய்வதற்கு யாராவது இருப்பார்கள், அதை தொடர்ந்து செல்லும். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இதில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நான் முத்துசாமி சொன்னார். சதீஷுக்கு அது 100%